தமிழ்நாட்டில் நெல் கொள்முதல் விலை உயர்த்தப்படுவதாக தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் புதிய விலையில் நெல் கொள்முதல் செய்யப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. சன்னரக நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு 130 ரூபாயும், பொதுரக நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு 105 ரூபாயும் உயர்த்தப்பட்டிருக்கிறது. சன்னரக நெல்லுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையான 2320 130 ரூபாய் ஊக்கத்தொகையாக சேர்த்து வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் நெல் கொள்முதல் விலை உயர்த்தப்படுவதாக தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் புதிய விலையில் நெல் கொள்முதல் செய்யப்படும் என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. சன்னரக நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு 130 ரூபாயும், பொதுரக நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு 105 ரூபாயும் உயர்த்தப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். சிவா, அந்த தமிழக அரசினுடைய இந்த அறிவிப்பு, அதனுடைய இருக்கக்கூடிய என்ன சாராம்சங்கள், என்ன விவரம்? கோபால், தமிழகத்தில் நெல் கொள்முதலுக்கான விலை உயர்வு என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் உயர்த்தப்பட்ட விலையில்தான் நெல் கொள்முதல் செய்யப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக 2024-25 ஆண்டுக்கான காரிஃப் பருவத்திற்கு சன்னரக நெல்லுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய குறைந்தபட்ச ஆதார விலையான 2320 ரூபாயுடன் தமிழ்நாடு அரசால் வழங்கப்படக்கூடிய ஊக்கத்தொகை ரூபாய் 130ஐயும் சேர்த்து சன்னரக நெல் குவிண்டால் ஒன்றுக்கு ரூபாய் 2450 என்ற விலையில் பெறப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. அதே போல பொதுரக நெல்லுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய குறைந்தபட்ச ஆதார விலை என்பது 2300 என்று இருக்கிறது. இதனுடன் சேர்த்து தமிழ்நாடு அரசினுடைய ஊக்கத்தொகையாக 105 ரூபாய் சேரும்போது பொது நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 2405 ரூபாய் என்ற விலையிலும் நெல் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. இந்த உயர்த்தப்பட்ட ஆதார விலை என்பது எதிர்வரக்கூடிய செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும், அமலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உயர்த்தப்பட்ட இந்த விலையில் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் நெல் கொள்முதல் செய்யப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக 2023-24 காரிஃப் பருவத்தில் கடந்த 31/7/2024 வரை 3200 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு அதன் மூலமாக 3,85,943 விவசாயிகளிடமிருந்து 33,24,166 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு அவற்றுக்கு 7,277 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. எனவே எதிர்வரக்கூடிய காலங்களில் வரக்கூடிய செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் புதிதாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உயர்த்தப்பட்ட விலையில்தான் நெல் கொள்முதல் செய்யப்படும் என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான தகவலை தான் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி அறிவிப்பாக கொடுத்திருக்கிறார். கோபால், சிவா, உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.